கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரே போட்டியில 2 செஞ்சுரி, 2மே ஓப்பனிங் பேட்ஸ்மேன், 2மே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், 2 பேருமே பவர் ஹிட்டர்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு சைடு நம்மளுடைய கிங் கோலி, இன்னொரு பக்கம் ஜார்ஜ் த பாஸ், 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா கலக்கிட்டாங்க. ஆனா பட்லருடைய செஞ்சுரி ரொம்ப ரொம்ப குரூசியலான செஞ்சுரி. விராட் கோலியை கம்பேர் பண்ணும்போது விராட் கோலிக்கும் இது குரூசியல் செஞ்சுரி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆர்சிபி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஏன் பாஸ் கேக்குறீங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஓவராலா மேட்ச்ல என்ன நடந்துச்சு, ஆர்சிபி இங்கிருந்து போய் கோப்பையை அடிக்க முடியுமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அண்ட் இந்த மேட்ச்ல ரொம்ப குரூசியலான டேர்னிங் பாயிண்ட் என்ன, ஆர்சிபில பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கொடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி ரொம்ப ரொம்ப ஒரு குரூசியலான கேமா இருக்கும். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபிக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேப் டு பிளஸி தொடர்ந்து சொதப்புறாருங்க, என்ன சொல்றதுனே தெரியல. இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா ஆட கத்துக்கணும். ஸோ எப்பவும் போலதான், அதாவது நீங்க ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அதோடைய சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா கூட பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ஒரு 10 மேட்சஸ் பக்கம் அடிக்கவே இல்லை. லாஸ்ட் 4 மேட்சஸ் கை கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் அப்படிங்கிறது மேபி கேப்டன்ஷிப்னால அடிக்க முடியறது இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்விகள் அவர் சைட்ல இருந்து வந்துகிட்டு தான் இருந்தது. இன்னும் அந்த கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு வகையான உண்மையும் கூட. ஸோ ஆர்சிபிலையும் அது கண்டினியூ ஆகுது. கேப்டன்ஷிப்பும் ஓரளவுக்கு போவரா இருக்கு. ஸோ பவுலர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணல, அண்ட் பேட்டிங்கும் ஒரு பெருசா பண்றது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஹோப்ஃபுல்லி ஸோ ஃபைனல் ஸ்டேஜ்ல ஃபார்முக்கு வருவாரான்னு பார்க்கணும். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ஃபேப் வந்துட்டு உண்மையாலுமே ஸ்கேம் பண்றாரு, ஐபிஎல் வந்துட்டு பெருசா இப்ப ஆடுறது கிடையாது ஆர்சிபிக்கு. ஸோ வில் ஜாக்ஸ் உள்ள இருக்கிறதா கரெக்டான விஷயம். கேப்டன்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறவங்களும் இருக்காங்க. ஃபேப் மேல அன்பா ட்ரஸ்ட் வைக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் உள்ள வரணும், அது என்னமோ உண்மைதான். ஆனா ஃபேப் டு பிளஸிக்கு பதிலாக வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், கேமரோன் கிரீன் அப்படியே பிக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல் கண்டிப்பா பிக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ இது போக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆளை இங்க கேமரோன் கிரீனோ வில் ஜாக்ஸோ ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரதான் பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கட்டும். வருவோம் ஃபேப் டு பிளஸியோட வார்த்தைக்கே மறுபடியும் வருவோம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா எல்லா பக்கம் ஒரு பக்கம் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்தாலும் தடுமாறிக்கிட்டே இருந்தாலும் ஸோ இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஏன்னா பட்லரும் செம்மையா விளையாண்டாரு. ஸோ ஆனா ஹீரோ ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொன்னா விராட் கோலி நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா அவர் மேல ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்துச்சு. ஒரு 2-3 மேட்சஸுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த T20 வேர்ல்ட் கப்பை பத்தி டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அதுவும் என் காதுல போயிட்டு தான் இருக்கு. ஸோ எனிவே என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு இருந்தாரு. T20 வேர்ல்ட் கப்போட நியூஸ் அவரு காதலி விழுந்திருக்கு. ஸோ அதனாலேயே வெறித்தரமா பெர்ஃபார்ம் பண்றாருங்க. 5 மேட்ச்ல 300 ரன், டெரிபிக் ஃபார்ம்ல இருக்காரு. 2016 விராட் கோலி கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி இருக்கு. மேபி இந்த சீசன் அவர் அடிச்ச ரெக்கார்டான 973 அவரே கிராஸ் பண்ணுவார் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஸோ விராட் கோலி இன்னைக்கும் மார்க்ஸ் காமிச்சிட்டாருங்க. ஸோ அவர் அடிச்ச அந்த 113 ரன்னால தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓவராலா ஸோ இன்னைக்கு இந்த ஒரு டார்கெட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ 180 அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணாங்க. இது டீசென்டான டார்கெட் தான். ஆனா ஆர்ஆர் டீமுக்கு கிடையாது, பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. எப்பவும் போல ஜெய்ஸ்வால் நின்று ஆடணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா அவர் சொதப்பிட்டாருங்க. ஆனா பட்லர் தொடர்ந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருந்தப்போ இன்னைக்கு எப்பவுமே ப்ளூவை பார்த்தா தானே அடிப்பாரு, இன்னைக்கு ரெட்டை பார்த்து அடிச்சுட்டாருங்க. ஸோ பயங்கரமான அடி சும்மா பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவருடைய ஃபேவரட் ஷாட்டான அந்த ஸ்கூப் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை ஆடினாரு. அப்பவே தெரிஞ்ச போச்சு, ஓகே மனுஷன் இன்னைக்கு டெரிபிக் ஃபார்ம்ல இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி. அங்க ஆரம்பிச்சதுங்க, நிப்பாட்டவே கிடையாது, சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் சஞ்சு சாம்சன் அவரை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. அவரும் பார்த்தோம் அப்படின்னா இவர் மேல இருக்க ப்ரெஷரை உருவாக்குறதுக்கு 2 பேரும் ஆடினாங்க. 2 பேரும் ஏன் வந்துட்டு பெட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விராட் கோலி ஆடின இன்னிங்ஸை விட சஞ்சு சாம்சன் ஆடின இன்னிங்ஸை விட ஸோ நம்ம ஏன் பட்லரோட பெஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு விக்கெட் போயிடுச்சு, 0 ரன்ல ஒரு விக்கெட், பார்ட்னர் அவுட், என்னடா பண்றது, இப்ப நம்ம ஹிட்டிங் போறதா பொறுமையா ஆடுறதாங்கிறத யோசிக்காம அங்கிருந்து செஞ்சுரி, அதுவும் சேசிங்ல அடிச்சிருக்காரு. அதனால பட்லருடைய இன்னிங்ஸ் உண்மையாலுமே பெஸ்ட்டுங்க. ஸோ கரெக்டா என்ன செஞ்சுரி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஸோ ஃபைனல் 6 பாலுக்கு 1 ரன் வேணும், அந்த இடத்துல தூக்கி அடிப்பாரு, கரெக்டா 6 லைன்ல போய் விடுங்க. உண்மையாலுமே மேசிவான ஒரு மூமெண்ட் சொன்னோம். ஸோ ஃபேப் டு பிளஸில அப்படியே கேஷ்ல கை கொடுத்துட்டு போயிடுவாரு. நல்ல ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைச்சது ஜாஸ் பட்லர் கிட்ட இருந்து. அவருடைய ஃபார்மையும் திருப்பி கொண்டு வந்தாங்க. அப்படியே ஆர்சிபி கதைக்கு வந்தோம் அப்படின்னா பேக் டு பேக் 4 மேட்சஸ் ஆடா லூஸ் பண்ணுவீங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் எல்லாருமே அடி வாங்குறாங்க. ஹிமான்சு கொண்டு வராங்க, அடி வாங்குறாரு. மயங்க் தகரை கொண்டு வராங்க, அடி வாங்குறாங்க. அண்ட் சிராஜுடைய எக்கானமி 9.8. ஆக்சுவலா சிராஜ்
கிடையாது. பவர் பிளேல ஆர்சிபியோட எக்கானமி கிட்டத்தட்ட டெத் ஓவர்ல கூட இவ்வளவு எக்கானமி வராதுங்க. ஸோ இவங்க பவர் பிளேல அவ்வளவு கொடுக்குறாங்க, அதுதான் மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லணும். ஸோ ரீஸ்டாப்லி நல்லா தொடங்கினாருங்க, 2 விக்கெட் அப்படிங்கறத அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஓகே பரவாயில்ல, இன்னும் 2-3 மேட்சஸ்க்கு சர்வே பண்ணுவார்னு நினைக்கலாம். ஆனா சிராஜ் கண்டிப்பா ஃபார்முக்கு வந்தாதான் ஆர்சிபி ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்காது. உண்மையாலுமே பவுலிங் யூனிட் மோசமா தான் இருக்கு அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னொரு 9 மேட்சஸ் பக்கம் இருக்கு இல்லையா. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் 2 or 3 மேட்சஸ் அவங்க லூஸ் பண்ணா கூட ஒரு 6 மேட்சஸ் அப்படிங்கறத வின் பண்ணா அவங்க கம்ஃபர்டபுளா ஒரு 4th to 3rd பிளேஸ்க்குள்ள வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ ஏன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே கீழே இருக்கக்கூடிய சிஎஸ்கேவை லாஸ் பண்ணிட்டு வரதை பார்த்தா ஸோ அந்த 3 or 4th பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா டிமாண்ட் இருக்க போது. டாப் 2 டீம் வந்துட்டு கண்டிப்பா கேகேஆர், எஸ்ஆர்எச் அப்படி இல்லைன்னா ஆர்ஆர். சிஎஸ்கேவே இன்னும் தொடர்ந்து மேட்சஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்க போறக்கான சான்ஸ் இருக்கு. அந்த 4th and 3rd பிளேஸுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்க போது. அதுலயும் 4th பிளேஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், டிசி, ஸோ அது மட்டும் இல்லாம ஆர்சிபி மோதறக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட டீம்ஸும் இருக்காங்க, எல்எஸ்ஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டீம்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஸோ ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கிருந்து எல்லா மேட்சஸும் ஜெயிக்கணும். ஸோ என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட நினைஞ்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.